திவ்யா அக்காவை என்னைக்காச்சும் உங்க புள்ளைய நினைச்சிருப்பீங்களா? ஆக மொத்தம் உங்களுக்கு பணம் வேணும், அவ்வளவுதானே? என்னையும் எங்கேயாச்சும் வித்து பணம் சம்பாதிச்சிருங்க. எனக்கு புரியலடா. இப்ப நான் என்ன தப்பா கேட்டேன்? இவ்வளவு சீரியஸா மூச்சு எடுக்க பேசிட்டு இருக்க. சின்ன கல்ல எடுத்தா கையெல்லாம் எதுவும் ஆகுமா? அந்த கதை தான். நல்லதுக்கு காரணமும் இல்லை, நேரமும் இல்லை. எதையோ பேசிட்டு போங்க. ஆனா எல்லாத்துக்கும் வருத்தப்படுவீங்க. கேட்டல்ல, வருத்தப்படுவோமா? இவரு கடைசி வரைக்கும் நம்மளுக்கு நல்லது பண்ணவே மாட்டாரு, அது மட்டும் உறுதியா தெரியுது. எதை பத்தியாவது கவலைப்படுறாரா பாருங்களேன். டேய், என்னடா நல்லது பண்ணல? நான் இல்லாம தான் நீ தனியா ஆள வளர்ந்துட்டியா? ஏதோ சும்மா கிடக்கிற பணத்தை வச்சு பிசினஸ் பண்ணலாம்னு சொன்னா ரொம்ப தான் அலட்டிக்கிறீங்களே. ஏங்க, அவன் கேட்கறதுலயும் நியாயம் இருக்குல்ல? என்ன என்ன நியாயம்? நான் என்ன போதை கடத்தல பண்ண போறேன்? பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்றேன். அதுக்கே எல்லாரும் இப்படி சொல்றீங்க. இது வரைக்கும் நீங்க எதை சரியா பண்ணிருக்கீங்க? எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டு தானே இருக்கோம். விட்டா ரொம்ப தான் பேசிட்டு போற. என்ன பார்த்த நீ? அது சொல்லுடா. ஆர்ஆர் சார் விஷயத்துல கான்ட்ராக்ட் எடுத்துறேன்னு சொல்லி குளறுபடி பண்ண ஆள் தானே நீங்க. கோவப்பட்டு பேசினா எல்லாம் சரியா போச்சுன்னு அர்த்தம் இல்ல. ஜபார், அது நடந்து முடிஞ்சு போன விஷயம். அதை வச்சு எதையும் தப்பு கணக்கு போடாத. அது யாருக்கு பண்ண நல்லதுன்னு உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும். அப்படியா? என்ன நல்லது பண்ணீங்க? யாருக்கு நல்லது பண்ணீங்க? சொல்லுங்க. சொல்லுங்கன்றல்ல. ஏண்டா, அன்னைக்கு என்னமோ எங்க அக்கா வித்துட்டேன்னு பெரிய மாதிரி பேசுன. இன்னைக்கு என்னன்னா அந்த பணத்தை கொடுக்க மாட்டேன்னு இப்படி அடம் பிடிக்கிற.